மின்னும் மாணிக்கம் பாகம் 1. முதியவர் சிரித்துக்கொண்டு, சிறு வயதல்லவா, குருதியும் வேகமாகத்தான் இருக்கும் என்று நகைத்தார். தம்பி, நேரமாகிவிட்டது, சீக்கிரமாக வீட்டுக்கு செல் என்று முதியவர் சொன்னார். சிற்பிக்கு கோபம் வந்துவிட்டது. நான் ஏன் செல்ல வேண்டும்? நான் கேட்கும் கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லுங்கள் என்று சிற்பி சொன்னார். தம்பி, மறுபடியும் சொல்கிறேன், உன் வீட்டுக்கு செல் என்று முதியவர் சொன்னார். சிற்பி, நீங்கள் வழியை மட்டும் சொல்லுங்கள் என்று கோபமாக சொன்னான். பாவம், சிற்பி முதியவர் சொன்ன அர்த்தம் அப்போது புரியவில்லை. சரி தம்பி, நான் சொல்கிறேன், இன்று பௌர்ணமி, சீக்கிரமா வீட்டுக்கு செல் என்று சொன்னார். சிற்பி, அதை நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னார். முதியவர், உன் விதி யாராலும் வெல்ல முடியும் என்று சொல்லிக்கொண்டு அந்த முதியவர் மெல்ல நடக்க ஆரம்பித்தார். சிற்பியும் மெல்ல நடக்க ஆரம்பித்தான். அப்போது திடீர்னு ஒரு குரல். அட, இது யாரது? பாகம் 3 மின்னும் மாணிக்கம் பார்க்கலாம்.